மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை, அத்தியாயம் 17. அன்று நன்றாக இழுத்து போர்த்தி உறங்கிக் கொண்டிருந்த அருளின் தலையில் ஒரு வாளி தண்ணீரை ஊற்றினாள் இளமதி. பதறி எழுந்து அமர்ந்தான் அருள். எதிரில் இடுப்பில் கையை வைத்து காளியின் அவதாரமாக நின்றிருந்த இளமதியை கண்டதும் அவன் முகத்தில் புன்னகை அரும்பியது. அத்தை என்று கத்தினாள் இளமதி. கடவுளே, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாடா உன் அம்மா, குமரனிடம் சலித்து கொண்டார் கோதை. அதை கேட்டு சிரித்தான் அவன். அத்தை, என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க? கரெக்ட், எனக்கு தான் பையனை வளர்க்க தெரியல. இந்தா, உன் பையனை நீயே வளர்த்துக்கோ, அதை பார்த்து நான் கற்றுக்கிறேன். எதுக்கு எதுக்கு எதுக்கு? தலையை துவட்டி கொண்டே கேட்டபடி வந்தான் அருள். கோதை அவனை முறைத்தார். என் செல்ல அம்மா இல்லை, எனக்கு பாப்பா பிறந்ததும் அவளையும் என் பொண்டாட்டியும் மட்டும்தான் நான் பார்த்துக்குவேனாம். இவனுங்க 2 பேரையும் நீங்கள் பார்த்துக்குவீங்களாம். அடேங்கப்பா, இப்போ மட்டும் நீயும் உன் பொண்டாட்டியும் தான் இவனுங்களை பார்த்துக்கிறீங்களாடா? மனசாட்சியோட பேசுடா. சேரனை கையில் தூக்கி கொண்டு வந்த சத்தியமூர்த்தி ஏளனமாக கூறினார். இளமதி எதையும் கண்டுகொள்ளாமல் கோபமாக சமையலறைக்கு சென்று தோசை வார்க்க தொடங்கினாள். அவள் பின்னாலேயே சென்றான் அருள். அதை கண்ட சத்தியமூர்த்தி, சுத்தம், இனி கிச்சனை விட்டு ஒரு தோசையும் வெளியே வராது என்று புலம்பினார். தாத்தா, தோசை கல்லிலிருந்தே வராது என்றான் குமரன் சிரித்து கொண்டே. அவன் பேசியதை கேட்டு அவனை நெட்டி முறித்தார் கோதை. ஐயோ கோதை, என் செல்லம் இல்லை, எனக்கு தோசை வர ஏதாச்சும் வழி பண்ணுமா? அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், சாப்பிட்டுட்டு போங்கன்னு. நீங்கள் தான் கேட்காம போயிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? பாவமாக முகத்தை வைத்தார் சத்தியமூர்த்தி. அதை கண்டு உள்ளுக்குள் சிரித்தவர் சென்று கையில் ஒரு ஹாட் பாக்ஸோடு வந்தார். அவர் கையில் திணிக்க, ஐயோ என் செல்லக்குட்டி என்று கோதையின் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தார். சும்மா இருங்க என்று அதட்டிவிட்டு குமரனோடும் சேரனோடும் விளையாட ஆரம்பித்தார் கோதை. ஆமா, என்ன பஞ்சாயத்து ஓடுது? சாப்பிட்டு கொண்டே மனைவியிடம் கேட்டார் சத்தியமூர்த்தி. தெரியல, வெளியில கூட்டிகிட்டு போக சொல்லி ஒரே அடம். உங்க மருமக ஏதோ பிளான் பண்றா. என்னவா இருக்கும்? நீ இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பியே. இடம் வளமாக தலையசைத்தார் கோதை. பாட்டி, தோசை தீயுது என்றான் குமரன். நீ போய் அடுப்பு அணைச்சிட்டு வா என்று அவனை அனுப்பி வைத்தார். அடுப்பில் இருக்கும் தோசை தீந்து கொண்டிருக்க அவளை வேலை செய்ய விடாமல் சமாதான படலத்தில் ஈடுபட்டிருந்தான் அருள். கல்யாணமாகி 6 வருஷம் ஆக போகுது. என்னை இம்ப்ரெஸ் பண்ண இதுவரைக்கும் ஏதாச்சும் பண்ணியிருக்கிய அழகு? கோபமாக அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமா, இம்ப்ரெஸ் ஆகாம தான் 3வது குழந்தைய வயிற்றுல வச்சிருக்காளா உன் மருமக? சத்தியமூர்த்தி கிண்டலாக கோதையிடம் கேட்க அவரை முறைத்தார் கோதை. பேசாம இந்த பக்கம் வாங்க, அவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு என்று அதட்டலாக சொல்லிவிட்டு பிள்ளைகள் இருவரையும் பால்கனியின் பக்கம் விளையாட அழைத்து சென்றார். சாப்பிட்டு முடித்த சத்தியமூர்த்தியும் அவர்களோடு இணைந்து கொண்டார். பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தாலும் ஏதோ யோசனையில் இருந்தார் கோதை. சரி, போகலாம் என்று அருள் சம்மதம் தெரிவித்த பிறகே இளமதியின் இதழில் புன்னகை அரும்பியது. அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். ஆனாலும் அழகு, நீ ரொம்ப மோசம். ஒரு சின்ன அவுட்டிங்குக்கு என்ன இப்படி கெஞ்ச வைக்கிற? யாரு, நீ கெஞ்சினியா செல்லம்? சரிதான். ஆமா என்றவாறே தோசையை ஊற்றி தட்டில் வைத்து அவனுக்கு ஊட்டிவிட்டாள். புன்னகையோடு வாயில் வாங்கி கொண்டே கூறினான். டாக்டர் உன்னை பத்திரமா இருக்க சொல்லியிருக்காங்கம்மா, அதனால தானே வேண்டாம்னு சொல்றேன். நீ என்னன்னா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? கொஞ்சம் வருத்தத்தோடு கூறினான். மீண்டும் அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டு மூக்கோடு மூக்கை உரசி ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். அதில் மொத்தமாக உருகி போனான் அருள். சேரன் கோதையை விட்டு வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்ததால் குமரனை மட்டும் அழைத்து கொண்டு அருளும் இளமதியும் ஊர் சுற்றினார்கள். சினிமா, பார்க், கோவில் என்று எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு இறுதியாக ரெஸ்டாரண்ட் சென்று உணவையும் முடித்து கொண்டு வீடு திரும்பிய போது மணி 11 ஆகி இருந்தது. மூவரின் மனதிலும் சந்தோஷம் பூக்குவியலாக நிறைந்து கிடந்தன. அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்த போது அங்கே மனோன்மணி வந்திருந்தார். அவரை கண்டு ஒரு நொடி திகைத்தாள் இளமதி. அதனை மறைத்து கொண்டு, வாமா, வரேன்னு சொல்லவே இல்லை என்றாள். அவர் அவளை அழுத்தமான பார்வை பார்க்க கோதை அவளை அர்த்தமாக பார்த்தார். பாட்டி என்று ஓடிச் சென்று குமரன் அவரை கட்டிக்கொண்டான். வாங்க அத்தை என்றான் அருள் புன்னகையோடு. அவரும் புன்னகைத்தார். என்ன அத்தை திடீர்னு, என்ன விஷயம் என்றான் அருள். என்ன அழகு, ஏதாச்சும் விஷயம் இருந்தாதான் வரணுமா? நம்மளை பார்க்க ஆசையா இருந்திருக்கும், அதனால வந்திருப்பாங்க அவசரமாக பதிலளித்தாள் இளமதி. அம்மா, நேரமாச்சு பாரு, பேரனுங்களை கொஞ்சிட்டே இல்லை, போய் தூங்கு, நாம காலையில் பேசிக்கலாம் என்று விட்டு குமரனை அழைத்து கொண்டு அறைக்குள் செல்ல முயன்றாள்.
அம்மா, நான் எப்பவும் போல பாட்டி கூடவே தூங்குறேன். குட் நைட். அவள் பதிலை எதிர்பார்க்காமல் கோதையிடம் சென்று விட்டான் குமரன். சேரன் ஏற்கனவே உறங்கிவிட்டிருந்தான். மனோன்மணி கோபமாக கோதையை பார்த்தார். அண்ணி, நீங்க கொடுக்கிற இடம்தான் எல்லாம். குழந்தைய கூட இவ பார்த்துக்க மாட்டாளா? நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவ அடுத்தடுத்து குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு நிற்கிறா. அம்மா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் உன் இஷ்டத்துக்கு என்ன அதிகாரம் பண்ணணும்னு நினைக்காத. பசங்களை அத்தை பார்த்துக்கிறாங்க தான். அதுக்காக நான் ஒன்றும் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் இல்லை. சும்மா இங்கே வந்து அதை செய்யாத இது செய்யாதன்னு ஆர்டர் போடாத. நான் என்னோட விருப்பப்படி தான் இருப்பேன். இதுக்கு தான் கல்யாணம் வேணாம்னு முன்னாடியே சொன்னேன். நீ தானே பிடிவாதமாக கல்யாணம் பண்ணி வச்ச. அதனால் இதுக்கு மேலே என்னோட விஷயத்துலேயோ முடிவுலையோ தலையிடாத. வந்தியா, எங்களை பாத்தியா, பசங்களை கொஞ்சனியா, அதோட நிறுத்திக்கோ. படபடவென்று கோபமாக சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அருள் அவரை வருத்தத்தோடு பார்த்தான். சாரி அத்தை, அவளை பற்றி தான் தெரியும் இல்லை, நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க கெஞ்சலாக கூறினான் அருள். மனோன்மணியின் முகம் இறுகி போய் இருந்தது. விடுங்க அண்ணி, சின்ன பொண்ணு தானே, வாங்க வந்து தூங்குங்க என்று சமாதானம் செய்தார் கோதை. ஆனால் மனதில் சத்தமில்லாமல் ஒரு விஷயத்தை யூகித்திருந்தார். இன்று காலையில் எழுந்த அருளின் முகம் சுரத்தே இல்லாமல் இருந்தது. அதை கண்டு குமரன் கேட்டான். என்ன ஆச்சுப்பா, கனவு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா? மெல்லியதாக புன்னகைத்தான். கொஞ்சமா. என்ன கனவு என்றான் சேரன். ஏதோ கெட்ட கனவாம். அது கனவு தானே, கெட்டதா வந்தா என்ன நல்லதா வந்தா என்ன கேட்டுவிட்டு குளிக்கச் சென்றான் சேரன். இவன் இருக்கான் பாரேன் என்று சின்னதாக சிரித்து விட்டான் அருள். குமரனும் சிரித்தான். தன் வேலையை தொடர்ந்த அருளுக்கு இளவரசியின் ஞாபகம் வந்தது. ஏன் குமரா, அந்த பட்டு எந்த ஊரு? சிவகங்கை பக்கமாம்பா. ஓ, அப்போ காயத்ரி மேம் ஊரு தானா? இல்லை, பக்கத்து பக்கத்து வில்லேஜ் போல. வதனி ஆண்டியும் காயத்ரி மேமும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்களாம். அவங்க பேர் வதனியா? தனக்குள் கேட்டுக்கொண்டவன், பட்டுவோட அப்பா எங்க என்றான். இல்லையாம்பா, இறந்துட்டாராம் மெல்லிய குரலில் கூறினான். ஓ, அப்பாவை அவ பார்த்ததே இல்லையாம். அவ பிறக்கும் போதே இறந்துட்டாராம். ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்காளாம். அவ தான் சொன்னான். கஷ்டமாக இருக்கும் இல்லை? இல்லைப்பா, அவளுக்கு எதுவும் தெரியல. அவளுக்கு அவங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்குமாம். ஏனோ அருளுக்கு முன்தினம் கனவில் வதனி கதறியது கண்முன்னே வர தன் தலையை உலுக்கி சரி செய்து கொண்டான். அவங்க அப்பா இல்லைன்னாலும் அவங்க அம்மா ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. அதனால் அவளுக்கு அவங்க அம்மாவை பிடிக்குது. இங்கே தான் அம்மா இல்லாத பிள்ளைங்களாச்சேன்னு அப்பா பாசமாக இருக்காரா? அப்படி இருந்திருந்தா எங்களுக்கும் அப்பாவை பிடிச்சிருக்கோம். எங்களை கண்டுக்காமலேயே இருக்கிறதுனால தான் எங்களுக்கு அப்பாவை பிடிக்கல. குளித்து விட்டு வந்த சேரன் கூற அவனை முறைத்தான் அருள். போது முறைச்சது என்று விட்டு அவன் வெளியில் செல்ல, எங்கடா போற என்றான் அருள். பட்டுவை பார்க்க. அருளின் பதிலுக்கு காத்திருக்காமல் ஓடிவிட்டான். டேய், அவ இன்னும் எழுந்தாலோ இல்லையோ? அருள் கத்தியது எல்லாம் வீணாகி போனது. விடுங்கப்பா, அவ அம்மா மாதிரி சொல் பேச்சு கேட்க மாட்டான் என்று சொல்லி சிரித்தான் குமரன். டேய் என்று அவன் செல்லமாக முறைக்க, நிஜம்தானேப்பா என்று விட்டு நெருங்கி வந்து மெல்லிய குரலில் கூறினான். உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுல கூட என்று சொல்லி சிரித்தான். அருளின் இதழில் புன்னகை பிறந்தாலும் குமரன் அங்கிருந்து சென்ற பின் அவன் முகம் மாறியது. அவனிடம் இளமதி கடைசியாக பேசிய வார்த்தைகள் ஞாபகம் வர அவன் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடியது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.